ஆட்சியில் கஞ்சா, கற்பழிப்பு, ஊழல் எல்லாமே நிறைய போயிடுது. எடப்பாடி வந்தாலும் நல்லா இருக்கும். சண்டை கிண்டை நிறைய நடக்குது. கஞ்சா நிறைய இருக்கு. இருக்க காசு லோனை போட்டு ஒரு ஆட்டோவை போய் நான் சொந்த தொழில் பண்ணுறேன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனோட வாழ்வாதாரம் ஃபுல் டேமேஜ். எதுவுமே பண்ற மாதிரியும் தெரில, பண்ற மாதிரி முயற்சியும் தெரில. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றம் வந்துட்டே இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது கிடைக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766700. நீலகண்டன். ஆனா இப்போ அரசியல் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நம்ம அரசு மாற்றம் வரதான் செய்யணும். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த ஆட்சியில் கஞ்சா, கற்பழிப்பு, ஊழல் எல்லாமே நிறைய போயிடுது. அதாவது இது ஒரு தமிழனுக்காக இந்த ஆட்சியே கிடையாது, தெலுங்குக்காக தான் ஆட்சியா இருக்குது. அதாவது அது இருக்கப்பட்டவனுக்கு தான் ஆட்சியா இருக்குது, ஏழை மக்களுக்கு ஆட்சியா கிடையாது இது. ஆனா இப்ப யாரு அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்? எடப்பாடி வந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அவரு ஒரு குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆமா, அவர் தான் இப்ப ஆட்சி வந்தாதான் அவர் நல்லா பண்ண முடியாது. தமிழ் மக்களுக்கு அவர் தான் அது பண்ணுவார். திமுக ஆட்சி எதுவும் தமிழ் மக்களுக்கு பண்ணாது. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும் தான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னாக்கா இப்ப இருக்குது விலைவாசி பூரா ரொம்ப அதிகம், தொழில நிறைய நஷ்டம். அதனால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வந்தாதான் ஏதாவது ஒரு இது பண்ண முடியும். சரி சரி. ஆனா அடுத்த தடவை யார் வந்து நல்லா இருக்கும்? அது நமக்கு தெரியாது, யார் வந்தா என்னன்னு தெரியாது. ஆனா ஆட்சி மாற்றம் மாறினா நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே சரி கிடையாது. லேடிஸ் பாதுகாப்பு ஒன்று, பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் இந்த சண்டை கிண்டை நிறைய நடக்குது. கஞ்சா நிறைய இருக்கு. இவங்க ஃப்ரீன்ற பேர்ல லேடிஸ்க்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அவங்க இப்ப இடையில வந்து எடப்பாடி வந்து ஒரு அலௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவர் ஃப்ரீ பஸ் போடுறதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ஆளுக்கு இலவசத்தை கொடுக்குறாங்க. ஆனா இடப்பட்டல ஆட்டோக்காரன் கார் வாங்குறான் லோன் போட்டு. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எதை டிஃபன் பண்ணி அவங்க பொழப்பு போகணும், வாழ்வாதாரம் எதை நோக்கி போகும்? இப்போ புதுசா ஒரு ஆட்டோ வாங்குறான். இப்ப பாத்தீங்கன்னா படிச்சவனும் சரி படிக்காதவனும் சரி, ஏதோ ஒரு ஆட்டோ இருக்க காசு லோனை போட்டு ஒரு ஆட்டோவை போய் நான் சொந்த தொழில் பண்றேன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனோட வாழ்வாதாரம் ஃபுல் டேமேஜ், ஃபுல்லாவே பாதிக்கப்படும். அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. பாக்குறோம் எல்லாத்தையும், என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாக்குறோம். 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில இருக்காங்க. எதுவுமே பண்ற மாதிரியும் தெரில, பண்ற மாதிரி முயற்சியும் தெரில. சொன்னது எதுவுமே நடத்துற மாதிரி எதுவும் இல்லை. வர்றவங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும், அதுவும் கிடையாது. இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றம் வந்துட்டே இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது கிடைக்கும். அரசியல் மாறத்தோட மக்களும் மாறணும். மாற வேண்டிய எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் இன்னும் மாறணும். மக்களுக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வு வேணும், பாசிட்டிவான திங்கிங் வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டங்கள் மக்களை கடைநிலை மக்கள் வரைக்கும் அந்த திட்டங்கள் கடைசி வரைக்கும் அது ஒரு சில பேருக்கு சேர்க்க இடையில நின்று போயிடுது. கண்டிப்பா மாறணும். ஏன்னா அப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி இருக்குது அரசியல் களம். நீங்க குறிப்பிட்டு எதையாவது சொல்ல முடியுமா? இதனால நான் சொல்றேன். குறிப்பிட்டுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் திட்டம் போடுறதால சரி, அதுக்கப்புறம் திட்டம் செயல்படுதா என்னன்றது தெரியல.